Hi guys, welcome to JJ Mom's Kitchen. எல்லா போலும் இறைவனுக்கு இன்றைக்கி நம்ம அன்னாடும் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைண்டா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோவுக்கு போய் பார்ப்போம். டிப் நம்பர் 1, இது நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. என்னோடய அடுப்பு மேலே வந்து டேபிள் டாப்புக்கு மேலே வந்து அடுப்பு இருக்கும், அது கீழே வந்து ஒரு தட்டு இருக்கும். அந்த அடுப்பு கீழே தான் நான் வந்து மாவு, அரிசி வகைகள், எல்லா வகையான மாவுகளும், சப்பாத்தி மாவு, மைதா மாவு, கேப்ப மாவு, கம்பு மாவு, என்னென்ன மாவு இருக்கோ எல்லா மாவுகளும் இந்த அரிசி வகையிலையும் நான் வந்து இந்த தட்டில் தான் அடுக்கி வைப்பேன். இந்த அரிசிலாம் போட்டு வச்சு ஒரு வருஷம் ஆகுது. கிராம்பு, பிரெஞ்சி இலை, உப்பு எதுவுமே நான் போட்டதில்லை. எல்லா பொருளையுமே நான் இதில் தான் அடுக்கி வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பூச்சி வண்டு எதுவுமே எனக்கு வராது. இந்த தட்டு இல்லாதவங்களுக்கு வந்து நான் வந்து சில டிப்ஸு சொல்கிறேன், கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் அடுப்பு கீழே உங்களுக்கு இந்த மாதிரி இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பருப்பு வகைகள், மாவு வகைகள், அரிசி வகைகளை நீங்கள் அடுக்கி வச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒரு வருஷம்னாலும் உங்களுக்கு வண்டு பூச்சி வராது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ டிப் நம்பர் 2, கோதுமை மாவு. உங்களுக்கு அடுப்பு வைக்கல அந்த மாதிரி இடம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை என்ன செய்ய, கொஞ்சோண்டு உப்பு, கல் உப்பா இல்லை நைஸ் உப்பா, என்ன உப்பாக இருந்தாலும் சரி, கொஞ்சோண்டு. இது வந்து 1 கிலோ மாவுக்கு வந்து நான் 1/4 ஸ்பூன் உப்பு போடுறேன், அவ்வளோதான். இது வந்து 1 கிலோ கோதுமை மாவு, ஆட்டா மாவு. அதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மூடி போட்டு இறுக்கி நல்லா குலுக்கி விட்ருங்க. குலுக்கி விட்டு வைங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பூச்சி வண்டு எதுவுமே வராது. இயற்கையாக வந்து நம்மளுக்கு வந்து மாவுலாம் சில இடத்துக்குள்ள வந்து வீணாக போயிடும். ஆனால் எங்கள் வீட்டில் இதெல்லாம் வீணாக போனதில்லை. டிப் நம்பர் 3, நம்ம பிரியாணி அரிசி என்ன தான் எப்படித்தான் நம்ம வச்சாலும் நம்மளுக்கு சமயத்துலேருந்து வண்டு வந்துடும், சரியா? நம்ம 5 கிலோ 10 கிலோன்னு வாங்கும்போது கண்டிப்பாக நம்மள அது பொடிசாக ஒரு மாதிரியான ஒரு வண்டு வரும். அதை தவிர்க்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் ஃப்ரெண்ட். அதில் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, பிரியாணி இலை இருக்குல்ல, பிரிஞ்சி இலை என்ன செய்யுங்க, பிச்சு போடுங்க. 1 கிலோவுக்கு வந்து 2 இலை போதும். அதே மாதிரி நீங்கள் 1/4 ஸ்பூன் உப்பு. இது வந்து 1 கிலோவுக்குள்ளது. எக்ஸ்ட்ரா கிலோ கணக்கில் 10 கிலோ 5 கிலோ இருந்தால் அது தக்கன உள்ள பொருளை நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு நல்லா இறுக்கி மூடி வச்சுருங்க. முடிஞ்ச அளவு நம்ம டப்பா வந்து மூடி வைக்கிறது நல்லா இறுக்கி மூடி வச்சுருங்க. நம்மளுக்கு வண்டு பூச்சி எதுவுமே வராது. சமயத்தில் கடையில் வாங்கிட்டு வந்ததோட கூட நம்மளுக்கு அதில் சின்ன வண்டு பூச்சி இருக்கும். ஏன்னா பிரியாணி அரிசிக்கு இயற்கையாக வண்டு பூச்சி வரும். அதனால் நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு டிப்ஸ் இருக்குது நம்ம அரிசிக்கு தான். ஒரு காட்டன் துணி எடுத்துக்கிறேங்க. அதில் ஒரு 4-5 கிராம்பு போடுங்க, கொஞ்சமாக கல் உப்பு போடுங்க, ஒரு முடிச்சு போட்டு 10 கிலோ அரிசிக்கு உள்ள அளவு இது. நீங்கள் அதை விட கூடவா இருந்தால் கூடவா போடுங்க, இல்லைனா 2 முடிச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறலாம். போட்டு அரிசி உள்ளுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு அரிசி வந்து புளுத்த வாடையும் வராது, வண்டும் வராது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். 6 மாதம் ஆனாலும் உங்களுக்கு அரிசி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நல்லா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிரிஞ்சி இலை கூட நீங்கள் போடணும். பிரியாணி அரிசிக்கு போட்டோம்ல பிரிஞ்சி இலை, அதை கூட நீங்கள் போடலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இடியப்ப மாவு, வறுத்த இடியப்ப மாவு. டிப் நம்பர் 4, இடியப்ப மாவை நம்ம வரும்போது ஊர்லேருந்து வரையிலே அழகாக பேக்கிங் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு வண்டு பூச்சி கூட வராது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரியே நல்லா பேக்கிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கு மேலே நம்ம டப்பாவில் கொட்டும்போது நம்மளுக்கு பழைய மாவு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு, பழைய மாவு 1 கப்பு இருந்துச்சு 2 கப்பு இருந்தால் எடுத்து வச்சுட்டு புது மாவை கொட்டுங்க. டப்பானா காஞ்சு போயிருக்கணும். அதில் என்ன செய்யுங்க, நீங்கள் பிரிஞ்சி இலை ஒரு 4-5 பிரிஞ்சி இலையை நீங்கள் உள்ளுக்கு வச்சு போடுங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா ஒரு ஸ்பூனு உப்பு கல் உப்பா இல்லை பொடி உப்பா நீங்கள் கொஞ்சமாக போட்டு கலந்து வச்சுக்கிறோங்க. உங்களுக்கு வண்டு பூச்சி எதுவுமே வராது. ஆனால் நல்லா இறுக்கி மூடி வச்சுருங்க. காற்றே படக்கூடாது, அந்தளவு இறுக்கி மூடி வச்சுக்கிறோங்க. நான் வந்து முதலே சொல்லியிருக்கிறேன், அடுப்பு கீழே தான் நான் எல்லாமே வைப்பேன் அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்காண்டி நான் இதை சொல்லி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பழைய மாவை அதில் மிக்ஸ் பண்ணவே இல்லை, தனியாக அந்த கப்புலேயே போட்டு வச்சுட்டேன். நீங்கள் உப்பு வேணும் அப்படின்னா இதோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. ஆனால் மூடி வைக்கிறது வந்து நல்லா இறுக்கமாக மூடி வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு எந்த ஒரு பூச்சி வண்டு எதுவுமே போகாது. மாவு வந்து அந்த புளுத்த வடையும் வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு மேலே வேண்டாம், கிராம்பு கூட நீங்கள் 2 கிராம்பு 3 கிராம்பு கூட நீங்கள் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களோட விருப்பம். இப்போ நம்ம வந்து மைதா மாவு இது வந்து 1 கிலோ மாவு. அதுக்கு வந்து ஒரு 2-3 கிராம்பை போடுங்க. கிராம்பை போட்டுட்டு நல்லா உலுக்கி விடுங்க. மூடி போட்டு உலுக்கி விடுங்க. மொத்தத்தில் நம்ம வந்து நல்லா இறுக்கி மூடி வச்சிடணும். இதில் வண்டு பூச்சி எதுவுமே நம்மளுக்கு வராது. பிளாஸ்டிக்கில் வச்சு நீங்கள் கட்டி வச்சாலும் கூட நீங்கள் அதுக்கு வந்து கிராம்பை போட்டு கட்டி வச்சுருங்க. உங்களுக்கு டப்பாவில் வேண்டாம், இல்லை பிளாஸ்டிக்கில் தான் வேணும், கிச்சன் வந்து ரொம்ப சிறுசு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பையிலேயே அந்த கிராம்பை போட்டு நல்லா உலுக்கி விட்டு கட்டி வச்சுருங்க. உங்களுக்கு வந்து வண்டு புழு எதுவுமே வராது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. டிப் நம்பர் 6,
இப்போ நம்ம எல்லாருக்குமே தோசைக்கல் சமயத்தில் நம்மளுக்கு அவசரத்துக்கு சுடும்போது சமயத்தில் பீயும், அது ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அந்த டென்ஷனாக போகிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெங்காயம் எடுத்துக்கிறேங்க. சின்ன வெங்காயமாக பெரிய வெங்காயமாக இருந்தால் பாதி எடுத்துக்கிறேங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு காவாசி அதில் கட்டிங் பண்ணுங்கள். கட்டிங் பண்ணி முள்ளு கரண்டி எடுத்து குத்துங்க. குத்திட்டு எண்ணெயை வந்து என்ன செய்யுங்க, ஒரு சின்ன கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கிறேங்க. ஊற்றி வச்சுட்டு சுட சுட தோசைக்கல்லை வச்சுக்கிறேங்க. வச்சுக்கிட்டு இந்த தோசைக்கல்லில் வந்து இந்த வெங்காயத்தை வந்து எண்ணெயோடு சேர்த்து நல்லா தேய்ங்க. நல்லா வெங்காய வாசம் கம்மாமண்டு மணக்கும். அந்த சூடுக்கும் அந்த வெங்காயம் தேய்க்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தேய்ச்சி முடிச்சதோட தோசையை ஊற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் உங்களுக்கு வலுவலுன்னு தோசை வரும். நான் இந்த டிப்ஸ் ரொம்ப காலமாக யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தோசைக்கல்லை நான் வாங்கி 20 வருஷம் ஆகுது. எனக்கு வந்து கீழே கரகரை அந்த மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா நான் டெய்லி நான் எப்போ யூஸ் பண்ணுறேன்னா தோசைக்கல் நான் வந்து அப்பப்போவே கழுவிடுவேன். நான் வைக்கலாம் மாட்டேன். அதுவே இரும்பு கடாயாக இருந்தாலும் கழுவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கிறங்க. அந்த தோசைக்கல்லில் எண்ணெயை தடவி கவுத்தி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காலத்துக்கு நல்லாவும் இருக்கும். தோசைக்கல்லை அருமையாக எடுக்க வரும். ஒரு 2 தோசைக்கு நீங்கள் வெங்காயத்தை வச்சு தடவிக்கிறங்க. இப்போ நம்ம பெரிய தோசை ஊற்றுறேன், நீங்களே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. Thank you for watching. JJ Mom, see you soon. Bye.